ஹாய்டா. எப்படி இருக்க? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டானா? உள்ள வரலாமா? உனக்கு போய் பெர்மிஷன் வேணுமாடா? வாப்பா உள்ள. எப்படி போகுது வேலை? ஒர்க் ஓகே தான்டா, பிஸியா தான் இருக்கிறேன். ஆனா சம்டைம்ஸ் யோசிக்கிறேன், நம்ம லைஃப் இப்படியே ரொட்டீனா போயிடுமோன்னு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியும். சேலரி வருது, ஆனா அது எப்படி போகுதுன்னு தெரியல. நீ ரொம்ப கரெக்டா சொன்ன. சேவ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல? எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்தா லிட்டில் ரிலாக்ஸ்டு இருக்கும்ல? ஆமாண்டா, நீ சரியாதான் சொன்னடா. ஆக்சுவலி இத பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். இது ஒரு டிஜிட்டல் ஈகோசிஸ்டமை பற்றியது. அப்படின்னா என்ன? கொஞ்சம் தெளிவா சொல்லுடா. அதுதான் மெட்டா கில்ட் எக்ஸ். இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. சிம்பிள் இன்கம் பிளான் இல்ல, கம்யூனிட்டி பேஸ்ட் டிஜிட்டல் ஈகோசிஸ்டம். ஹெல்பிங் கான்செப்ட், டீமா க்ரோ ஆகிற ஸ்ட்ரக்சர், டுகெதர் லேர்ன் டுகெதர் க்ரோ. ஆரம்பம் சிறிய முதலீட்டுல இருந்தே பண்ணலாம். அதுவும் 10 USDT-ல இருந்து 20, 40, 80, 5120 USDT வரை அப்கிரேட் ஆப்ஷன் இருக்கு. உன்னுடைய கம்ஃபர்டபிள் அமௌண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். நாம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஏற்றாற்போல் மெட்டா கில்ட் எக்ஸ் கம்பெனியோட கிரிப்டோ காயின், அதான் MGXன்னு சொல்றாங்க. வரக்கூடிய காலத்துல இது மிகப்பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் தரக்கூடியது. இந்த கிரிப்டோ காயின் நாம் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஈக்குவலா தர்றாங்க. இதுவே நமக்கு பெரிய ப்ராஃபிட். இது இல்லாம 4 ஏர்னிங் பிளான் இருக்கு. அதுதான் டைரக்ட் இன்கம், லெவல் இன்கம், ஸ்பில்ஓவர் இன்கம், கிராஸ் லைன் இன்கம். இவை அனைத்தும் டீம் ஆக்டிவிட்டி அண்ட் எஃபர்ட் பொறுத்து தான் ஏர்னிங்கா மாறும். இதுல ஒரு கேஷ்பேக் கான்செப்ட் கூட இருக்குது. யாராவது ஐடி சரண்டர் பண்ணினா அதுக்கப்புறம் வரும் நியூ என்ட்ரி பேக்கேஜ் அமௌண்ட்ல இருந்து 4% டிடக்ட் பண்ணி அவர்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்ணும் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. கிரிப்டோ இன்டெகிரேஷன் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் பிளாக்செயின் டிரான்சாக்ஷன் மாடல். ஃபியூச்சர்ல NFT மார்க்கெட் பிளேஸ், கேமிங் இன்டெகிரேஷன் அண்ட் மெட்டாவர்ஸ் விஷன் கூட வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இதுல ரிஸ்க் இல்லையா? ரிஸ்க் இல்லாதது எதுவும் இல்லடா. அதான் ஸ்மால் ஸ்டார்ட் பிளஸ் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இம்பார்ட்டன்ட். ரிசர்ச் பண்ணி தான் டிசைட் பண்ணணும். ரிசர்ச் பண்ணு, கம்ஃபர்டபிள் இருந்தா சிறிய முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணு. நீ சொன்ன விஷயத்த முழுசா கேட்டேன். கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு டிஜிட்டல் அனுபவம் தேவலிதான். நான் ஒரு நல்ல முடிவெடுத்து உனக்கு கால் பண்றேன். லேர்ன் ஃபர்ஸ்ட், டிசைட் நெக்ஸ்ட்.